ஒவ்வொரு எறும்பும் தன்னுடைய பங்களிப்ப ஒரு முழு கவனத்துடன் செய்யும் பொழுது ஒரு பெரிய செயல்பாடு வெற்றிகரமாக அங்கு முடிவடைகிறது. இது மைண்ட்ஃபுல்னஸுடன் ஒவ்வொரு நொடியிலும் செய்யக்கூடிய சிறிய கவனமான செயல்கள் எப்படி பெரிய பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்லலாம். அடுத்து மயில். மயில் தனது தோகையை விரித்து ஆடும் பொழுது பார்ப்பதற்கு அந்த கண்கொள்ளா காட்சியாக அது இருக்கும். தன் தோகைகள் மூலம் அந்த எதிரில் இருக்கக்கூடிய பிராணிகளை பயமுறுத்தி விரட்டுவதன் மூலமாக அதோடைய அந்த ஓவர் கம்மிங் ஃபியரை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அதுல இருந்து ஒரு பொறுமையான சரியான நேரம் வரைக்கும் அதுவும் காத்துட்டு இருக்கும். பல்வேறு சூழல்களையும் வாழ தகவமைத்துக் கொள்ளும் தன்னை. இது அடாப்டபிலிட்டியை இதுவும் பிரதிபலிக்குது. ஆபத்து காலத்துல எச்சரிக்கை செய்யற விதமா அது கூட்டத்திற்கு ஒரு விதமான ஒளி எழுப்பும். அந்த ஒளி தான் அகவல் ஒளி அப்படின்னு சொல்றோம். அழுகை கூட கம்பேர் பண்ணி கூட சொல்லுவாங்க. மயிலுடைய அழகு பார்க்க அழகா இருக்கிறது, அதனால அதே ஓசை வந்து அகவல் அந்த ஓசை வந்து இனிமையாக இருக்காது என்று கூறுவார்கள். ஆனால் அந்த அகவல் ஓசை இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், அது எப்பொழுதெல்லாம் ஓசை எழுப்புகின்றதோ அப்பொழுதெல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து அது சக்தியை பெற்றுக்கொள்ளுமா. அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஓசை மகிழ்ச்சி இருக்கிறது அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய இதழின் பெயரும் அகவல். எப்படி இந்த மயிலுடைய அகவல் ஓசையை மையமாக வைத்து நாங்கள் அகவல் என்று எங்களுடைய இதழுக்கு பெயர் வைத்திருக்கின்றோம். ஒரு கூடுதல் தகவலாக நான் கூறினேன், அவ்வளவே. அடுத்தது பூனைகள். பூனைகள் வந்து கற்றுத்தரக்கூடிய பாடம் மிக மிக அதிகம். அதிலும் சுதந்திரம், தன்னிறைவு, அமைதி, நெகிழ்வுத்தன்மை, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இத்தலத்தில் 1505வது நாளாக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 20 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதமர் நிகழ்வாக ஒரு புத்தக விமர்சனத்தை வழங்க டாக்டர் கவிசன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றார். சிட்டுக்குருவி என்பது தலைப்பு. பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை அருந்ததி மாஸ்டர் வழிநடத்துவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. எமது மூச்சு என்பது எமது உடலில் இயல்பாக நாம் பிறந்த நாள் தொடக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மூச்சை நாம் ஒரு நேரம் கொடுத்து கவனிக்கும் போது அது தியானமாக மாறுகின்றது. இந்த மூச்சை நாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்க எமது உடலில் பெரும் ஆற்றல்கள் அதிகரிக்கும். ஆற்றல் அதிகரிப்பதால் நாம் தொடர்ந்து ஒரு சிறப்பாக வாழக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கின்றது. அதாவது மூச்சை, உள்மூச்சு வெளிமூச்சை நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். இதை கவனிக்கும் போது நமக்கு மனம் ஒரு நிலைப்படுத்தி உடலில் உள்ள நாடி நரம்புகளுக்கு இரத்தோட்டம் சீராக ஓடச் செய்து அதை நமக்கு மிகவும் அருமையாக தியானத்தை செய்வதற்கு, அதாவது இந்த பயிற்சியின் மூலம் நாம் பல நன்மைகளை அடையக்கூடிய வலிமை எங்களுக்கு கிடைக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கிடைக்கும். மரண பயன் ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சக்தி
கொடுப்பதால் ஆரோக்கியத்தை நாம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் செய்யும் போது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தரவல்லது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நாம் இப்பொழுது ஒரு இனிமையான இசையுடன் செய்ய போகின்றோம். அதற்கு முதலில் நாம் ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அதில் நிமிர்ந்து பின் முதுகு நிமிர்ந்திருக்க வேண்டும். கால்களை நாம் கால்களை இவ்வாறு கோர்த்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் 10% சக்தி கால்களினூடாக வெளியேறுகின்றது. கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைக்கும் போது இன்னொரு 10% சக்தி வெளியேறுவதை தடுக்கின்றோம். கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தியையும் நாம் உள்வாங்குகின்றோம். எனவே சுகமான ஆசனத்தில் கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடி அதற்கு முதல் தொண்டை வறட்சி ஏற்படாமல் இருப்பதற்காக இளம் சூடான நீரை அருந்தி விடுவது மிக்க நல்லது. எனவே நாம் இப்பொழுது ஒரு இனிமையான இசையுடன் இந்த பயிற்சியில் அமர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது இந்த மூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம். உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவித்துக்கும் முகமாக கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி அருந்ததி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு அதற்கு ஒத்துழைத்து இசையை வழங்கிய பதாதைகளை வழங்கிய மாஸ்டருக்கும் பதிவு செய்து கொண்டிருக்கும் மாஸ்டருக்கும் நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தலைக்கும். தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விலக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வு அதை வழங்க முன்வந்திருப்பவர் இந்தியாவிலிருந்து டாக்டர் கவிசன் என்பவர். சிட்டுக்குருவி என்ற புத்தக விமர்சனத்தை அவர் வழங்கியுள்ளார். அவரை அறிமுகம் செய்துமாறு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்பாக தியானம் நடத்திய அருந்ததி மாஸ்டருக்கும் டாக்டர் நடராஜ் ஜெகநாதனுக்கும் மற்றும் சிவாமோகன் மாஸ்டர் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இப்பொழுது நாங்கள் டாக்டர் கவிதா செந்தில்நாதன் அவர்களை சிறு அறிமுகம் செய்வோம். முதல் முறையாக எங்கள் தளத்தில் வந்திருக்கின்றார். இவரை முகமது மொஹிதீன் அவர்கள் துபாயில் இருந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். அவருக்கு இப்பொழுது நேரம் 12:30 12:30 ஆகிவிட்டது. என்றபடியா நேரம் கருதி அவரை பற்றி சிறு குறிப்பை சொல்லுகின்றேன். ஒரு ப்ரொஃபஸர், ட்ரெயினர், கார்ப்பரேட் டிரெக்டர், எடிட்டர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசர் மற்றும் பல பட்டங்கள் பெற்றிருக்கிறார். PhD, MPhil, MA, BA, BMPA, PPGD ஜேர்னலிசத்திலும் பப்ளிக் ரிலேஷன்ஸிலும் எடுத்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட அவார்ட்ஸுகள், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறார். என்று இவர் பேச இருக்கும் தலைப்பு டாக்டர் முகமது மொஹிதீன் ஐயா அவர் துபாயில் உள்ளவர்கள். அவருடைய சிட்டுக்குருவி என்ற புத்தக விமர்சனம் பற்றி இவர் என்று பேச வருகிறார்கள். அதை பற்றி என்ன புத்தகத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி சொல்ல வருகிறார்கள். இப்பொழுது தளம் அம்மா உங்களுடையது, நீங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். இப்பொழுது இந்திய நேரம் 12:53 இரவு.
இந்த அற்புதமான இணையவழி இலக்கிய நிகழ்வில் கலந்து கொள்வதிலும் உங்களுடன் சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வின் மையக்கருவாக நான் பார்த்தது லேர்ன் டு டெவலப் த ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் என்பது. இது மிகவும் ஆழமான ஒரு விஷயம். இன்றைய அவசரமான உலகத்திலே இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த உன்னதமான நிகழ்விலே அன்பு சகோதரர் துபாய் வாழ் தமிழர் முனைவர் முகமது மொஹிதீன் அவர்களுடைய சிட்டுக்குருவி நூலை பற்றி பேசுவதற்கும் அந்த நூலை பற்றி விமர்சனம் செய்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மைண்ட்ஃபுல்னஸ் மிக முக்கியம் என்று இங்கே அறிவுறுத்தப்பட்டது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு புதிய வார்த்தையாக தோன்றலாம். ஆனா இதோடைய பொருள் மிகவும் ஆழமானது, எளிமையானது, அழகானது. நம்மளுடைய மனம் அலைபாயாமல் நிகழ்காலத்திலே முழுமையாக வாழ கற்றுக்கொள்வதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். கடந்த காலத்தை பற்றிய கவலைகளோ எதிர்காலத்தை பற்றிய பயத்திலோ சிக்கிக்கொள்ளாமல் இந்த நொடியிலே நாம் செய்யக்கூடிய செயலில் முழு கவனத்தையும் செலுத்துவது மைண்ட்ஃபுல்னஸ். நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உடலின் அசைவுகளையும் எந்த விதமான தீர்ப்புக்கும் உட்படாமல் கவனிப்பது மைண்ட்ஃபுல்னஸ். அதுதான் லிவ் இன் தி பிரசன்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இன்றைய உலகத்துல சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை மன அழுத்தம், பதட்டம், கவனச்சிதறல் இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியாகவே மாறிவிட்டன. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும். நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்துவதற்கும் நம்மளுடைய கவனத்தை மேம்படுத்துவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் ஒட்டுமொத்தமாக நல் வாழ்க்கையினை மேம்படுத்துவதற்கும் உதவக்கூடியது இந்த தியானம். சுவாச பயிற்சிகள், சுற்றுப்புறத்தை கூர்ந்து நோக்குதல், இப்பொழுது நாம் செய்தோமே ஒரு அற்புதமான ஒரு தியானம், இவையெல்லாம் நம்மளை அடுத்த நிலைக்கு இந்த நுட்பங்கள் இதெல்லாம் நம்மளை ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த வேர்ல்ட் இஸ் எ ஸ்கூல் என்பார்கள். இந்த உலகமே ஒரு பள்ளிக்கூடம். இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களிடமிருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு உயிரினமுமே ஒரு ஆசிரியர். நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் இந்த உலகம் நமக்கு எண்ணற்ற பாடங்களை கற்றுத்தரும். லேர்னிங் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு ஆழமா நம்புறேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னா அது கற்றல் தான். இந்த கருத்தின் சிந்தனையில் உருவானதுதான் முனைவர் முகமது மொஹிதீன் அண்ணா அவர்களுடைய சிட்டுக்குருவி என்கின்ற இந்த நூல். பல நூல்களை அவர் தொகுத்து வழங்கியிருந்தாலும் அவரது தனிப்பட்ட எழுத்தின் அடையாளமாக வெளிவந்த முதல் நூல் என்பது இந்த சிட்டுக்குருவிக்குரிய ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த நூல்ல முனைவர் முகமது மொஹிதீன் அவர்கள் பல்வேறு உயிரினங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கட்டுரைகளாக அழகாக தொகுத்திருக்கின்றார். மயில், குயில், சிட்டுக்குருவி, கிளி, காகம், தேனி, எறும்பு, பட்டாம்பூச்சி, யானை, பூனை, கழுகு, சிங்கம், இது போன்ற பலவிதமான உயிரினங்களிடமிருந்து பெறக்கூடிய விஷயங்கள் என்ன? தைரியம், பொறுமை, கடின உழைப்பு, கூட்டுறவு, தன்னம்பிக்கை, தகவமைப்பு, சுற்றுச்சூழல் அக்கறை போன்ற பல நல்ல பண்புகளை நமக்கு கற்றுத்தருவனவாக இந்த உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை நமக்கு இந்த சிட்டுக்குருவி நூல் மூலமாக அவர் தெரிவிக்கின்றார். அனைத்துமே ஒரு வேல்யூபிள் லெசன்ஸாகத்தான் பார்க்கப்படுகிறது. இயற்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த பாடங்கள்ல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு மைண்ட்ஃபுல்னஸ். முனைவர் மொஹிதீன் அண்ணா அவர்களும் சிட்டுக்குருவி என்கின்ற நூல்ல இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்ற கருத்துடன் தான் ஆழமாக பின்னி பிணைந்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். இந்த நூல் பல்வேறு உயிரினங்களிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பேசுறப்போ மயில் போன்ற பறவைகளாக இருக்கட்டும், சிங்கம், புலி போன்ற காட்டு விலங்குகளாக இருக்கட்டும், அல்லது ஊர்வனவாக இருக்கட்டும், பரப்பனவாக இருக்கட்டும் என்று பலவிதமான உயிரினங்களிடமிருந்தும் பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நாம் பார்த்தோம் என்றால், சிட்டுக்குருவி என்பதுதான் இந்த நூலுடைய தலைப்பு. இவர் ஒரு துபாயில ஒரு எஃப்எம்ல பேச போகும் பொழுது அவர் பேசிய தலைப்பு சிட்டுக்குருவியை பற்றி. சிட்டுக்குருவியை பற்றி 1 மணி நேரம் அவர் உரை நிகழ்த்திருக்கிறார். அந்த உரையின் முடிவிலே அவர் அந்த பேட்டி எடுத்தவர் சொன்ன விஷயம், ஏன் இந்த சிட்டுக்குருவியை நீங்க ஒரு புத்தகமாக போடக்கூடாது என்று. அதன் அந்த ஒரு அந்த ஒரு இந்த நூலிலே பிடித்து கொண்டு அவருக்கு உருவானதான் இந்த சிட்டுக்குருவி என்கின்ற நூல். அதனாலதான் இந்த நூலுக்கு தலைப்பே சிட்டுக்குருவி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆனாலும் இதில் 24 உயிரினங்கள் இடம்பெற்றுள்ளன.
இந்த சிட்டுக்குருவிகள் வந்து விடாமுயற்சியுடன் கூடு கட்டும். ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய கூட்டை எந்த அளவிற்கு கவனத்துடனும் விடாமுயற்சியுடன் கட்டுகிறது என்பதை கவனிப்பதே பிரசிவரன்ஸ் அப்படின்ற ஒரு அரிய குணத்தோட ஒத்துப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு மையமான நிகழ்காலத்திலே செயல்படுதல் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூட அமையுது. கழுகுகள், ஈகிள்ஸ், இது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடியவை. தங்கள் இரையை நோக்கி நேரடியாக பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு சரியான சந்தர்ப்பத்திற்காக பொறுமையாக காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பறவை. எதற்குமே அஞ்சாது, கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடன் வாழக்கூடிய வானிலை சுதந்திரமாக பறக்கக்கூடிய பறவைகளில ராஜாவாக திகழக்கூடியது இந்த கழுகு. ஒரு தெளிவான நோக்கம், அதோடைய செயல், அது கூர்மையான கவனம், இது எல்லாமே ஒரு கழுகிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடங்கள். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்மளை அலைபாயும் எண்ணங்கள்ல இருந்து விலகி நம் செயல்கள்ல கவனம் செலுத்துவதற்கு பயன்படுது. அதே மாதிரிதான் கழுகுடைய அந்த தொலைநோக்கு பார்வையும் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் ஒரு சீரமைப்புடன் கொண்டு செல்வதற்கும் பயன்படும். அடுத்து எறும்புகள். எறும்புகள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டே இருக்கும். அவை ஒற்றுமையுடன் ஒன்றுக்கொன்று உதவி செய்து வாழும். தங்களுடைய இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் அடைவதற்கு அனைத்து எறும்புகளையும் தன் கூட்டமைப்பாக கட்டமைப்பாக வைத்துக் கொள்ளும். அது எதிர்காலத்திற்காக முன்னேற்பாட்டையும் செய்து கொள்ளும். தங்கள் கூட்டத்திற்காக தியாகம் செய்யக்கூட தயங்காதது. இந்த எறும்புகளுடைய இந்த நல்ல குணங்கள் நமக்கு ஹார்ட் ஒர்க், யூனிட்டி, பெர்சிவரன்ஸ், ஃபோர்சைட், டிசிப்ளின், அடாப்டபிலிட்டி, இது மாதிரியான பற்பல விஷயங்கள், சாக்ரிஃபைஸ்ல இருந்து பல பண்புகளை, அத்தியாவசியமான பண்புகளை எல்லாம் நமக்கு உணர்த்துது. ஒவ்வொரு எறும்பும் தன்னுடைய பங்களிப்ப ஒரு முழு கவனத்துடன் செய்யும் பொழுது ஒரு பெரிய செயல்பாடு வெற்றிகரமாக அங்கு முடிவடைகிறது. இது மைண்ட்ஃபுல்னஸுடன் ஒவ்வொரு நொடியிலும் செய்யக்கூடிய சிறிய கவனமான செயல்கள் எப்படி பெரிய பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்லலாம். அடுத்து மயில். மயில் தனது தோகையை விரித்து ஆடும் பொழுது பார்ப்பதற்கு அந்த கண்கொள்ளா காட்சியாக அது இருக்கும். தன் தோகைகள் மூலம் அந்த எதிரில் இருக்கக்கூடிய பிராணிகளை பயமுறுத்தி விரட்டுவதன் மூலமாக அதோடைய அந்த ஓவர் கம்மிங் ஃபியரை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அதுல இருந்து ஒரு பொறுமையான சரியான நேரம் வரைக்கும் அதுவும் காத்துட்டு இருக்கும். பல்வேறு சூழல்களையும் வாழ தகவமைத்துக் கொள்ளும் தன்னை. இது அடாப்டபிலிட்டியை இதுவும் பிரதிபலிக்குது. ஆபத்து காலத்துல எச்சரிக்கை செய்யற விதமா அது கூட்டத்திற்கு ஒரு விதமான ஒளி எழுப்பும். அந்த ஒளியை தான் அகவல் ஒளி அப்படின்னு சொல்றோம். அழுகை கூட கம்பேர் பண்ணி கூட சொல்லுவாங்க. மயிலுடைய அழகு பார்க்க அழகாக இருக்கிறது, அதனால அதே ஓசை வந்து அகவல், அந்த ஓசை வந்து இனிமையாக இருக்காது என்று கூறுவார்கள். ஆனால் அந்த அகவல் ஓசை இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், அது எப்பொழுதெல்லாம் ஓசை எழுப்புகின்றதோ அப்பொழுதெல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து அது சக்தியை பெற்றுக்கொள்ளுமா. அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஓசை மயிலுக்கு இருக்கிறது, அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய இதழின் பெயரும் அகவல். எப்படி இந்த மயிலுடைய அகவல் ஓசையை மையமாக வைத்து நாங்கள் அகவல் என்று எங்களுடைய இதழுக்கு பெயர் வைத்திருக்கின்றோம். ஒரு கூடுதல் தகவலாக நான் கூறினேன், அவ்வளவே. அடுத்தது பூனைகள். பூனைகள் வந்து கற்றுத்தரக்கூடிய பாடம் மிக மிக அதிகம். அதிலும் சுதந்திரம், தன்னிறைவு, அமைதி, நெகிழ்வுத்தன்மை, இந்த நிமிஷத்துல வாழக்கூடிய, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த நிமிஷத்துல வாழக்கூடியது, இது எல்லாம் நம்ம பூனைகள்ட்ட இருந்து கத்துக்கலாம். பூனைகள் வந்து எப்பொழுதுமே தற்போதைய நிமிடத்துல வாழக்கூடிய, அவை கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவது கிடையாது, எதிர்காலத்தை பற்றிய கனவு அதுக்கு கிடையாது. இப்ப இருக்க நிமிஷத்துல எப்படி வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடியது அனைத்து உயிரினங்களையுமே அதுல மிகவும் குறிப்பிடத்தகுந்தது பூனையாக இவர் கூறியிருக்கிறார். இந்த கழுகை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தொலைநோக்கு பார்வை, குறிக்கோளை நோக்கிய இருக்கக்கூடிய அந்த நேரடி பயணம், பொறுமை, தைரியம், சுதந்திரம், இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் கழுகிடமிருந்து. காகத்திடமிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று அன்பு சகோதரர் கூறுகிறார். புத்திசாலித்தனம். காகங்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கின்றனவாம். நாமும் நம்மளுடைய புத்திசாலித்தனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் காகத்தை போல என்று அவர் சொல்லியிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வரியாக எனக்கு பட்டது. காகங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டு ஒரு சமூக உணர்வுடன் அதை வாழும் பொழுது அதை பார்க்க நமக்கும் காக்கா போன்று ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகின்றது. இந்த காகங்கள் குயில்களுடைய குஞ்சுகளை பராமரிக்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. எப்படி வந்து அதே குஞ்சு வந்து பராமரிக்கிறது, எப்போ வந்து அது குயில் அப்படின்றது தெரிய வருகிறது, அப்ப காக்காவுடைய செயல்பாடு என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பெரிய விளக்கமே அதை பற்றி கொடுத்திருப்பாரு.
இன்னும் ஒரு முக்கியமான விலங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிங்கம். சிங்கத்துல இருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். காட்டுக்கு ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா அது சிங்கம் தான். அது நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துல இல்ல, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துல இல்ல, ஆதி காலத்திலிருந்தே காட்டுக்கு ராஜா யார் என்றால் அது சிங்கமாகத்தான் இருக்க முடிகிறது. இது எந்த விதமான ஒரு நாட்டின் அதிபராலும் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட இன்று சிங்கம் தான் காட்டிற்கு ராஜா என்பது அனைவருமே தெரிந்த ஒரு விஷயம். ஏன்? அது புத்திசாலியான விலங்கா, வேகமாக ஓடக்கூடிய விலங்கா, இல்ல உயரமான விலங்கா, அல்ல கனமான விலங்கா, இல்ல அறிவாளியான விலங்கா, இல்ல தந்திரசாலியான விலங்கா, இல்ல அழகான விலங்கா? எதுவுமே இல்லை. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிறப்பு இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறது, உயரமாக இருக்கக்கூடியது. பருத்த யானை இருக்கிறது, வேகமாக ஓடக்கூடிய சீட்டா இருக்கிறது, அழகான மயில் இருக்கிறது, மான் இருக்கிறது, முயல் இருக்கிறது, புத்திசாலியான குரங்கு இருக்கிறது, தந்திரம் செய்யக்கூடிய நரி இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி ஏன் சிங்கம் ஒரு காட்டிற்கு ராஜாவாக இருக்கிறது என்றால் அது சிங்கத்துடைய ஆட்டிடியூட். அந்த சிங்கத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதோடைய மனப்பாங்கு. ஒரு சிங்கமும் யானையும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டால் யானை ஒரு பயப்படும். சிங்கத்தை விட ஒரு பெரிய உருவமாக நாம் இருக்கின்றோம், நம்மால் அதை அடித்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் அதற்கு இருக்காது. எடுத்த உடனே ஒரு பயம் ஏற்படும். இந்த சிங்கம் எங்கே நம்மளை தின்று விடுமோ, அதுடைய பசிக்கு நாம் இரையாகி விடுமோ என்கின்ற பயம்தான் முதலில் யானைக்கு தோன்றும். ஆனால் சிங்கத்திற்கு அப்படி தோன்றாது. யானையை பார்த்த உடனே நமக்கான இறை தயாராக இருக்கிறது என்கின்ற எண்ணம் மட்டும்தான் தோன்றுமா. இந்த சிங்கத்துடைய இந்த மனப்பான்மை, அது நிற்கக்கூடிய அந்த போஷர், அந்த கம்பீரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் காட்டிற்கு ராஜாவாக அதை இன்னவரை வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட மனப்பாங்கினை நாம் சிங்கத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடைய தலைமை பண்பா இருக்கட்டும், கூட்டுறவாக இருக்கட்டும், தைரியமான விஷயமாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், பாதுகாப்பு உணர்வு, சகிப்புத்தன்மை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே கம்பீரம், முக்கியமாக மனப்பாங்கு, இது எல்லாம் சிங்கத்திடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்படி நூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையுமே கிட்டத்தட்ட 25 கட்டுரைகள் இருக்கின்றன. 25 உயிரினங்களை பற்றி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒரு அற்புதமான இந்த படைப்புகள் கொஞ்சம் நின்று கவனித்து நாம் பார்த்தோமே ஆனால் இன்றைய இந்த அவசரமான உலகத்துல நம்ம இயற்கையோட பயணிக்கிறதுக்கு, இயற்கையுடன் சேர்ந்து வாழ்வதற்கான நேரம் ரொம்ப குறைந்து விட்டது. இன்னும் சொல்ல போனா மறந்தே விட்டோமோ என்கின்ற எண்ணம் கூட தோன்றுகிறது. ஆனால் இந்த நூல் நம்மை படிக்க படிக்க அந்த இயற்கையுடன் நம்மளை இணைத்து வைக்கிறது. இந்த இயற்கையுடன் இணைத்து அதன் மூலம் ஸ்லோவிங் டவுன் அண்ட் அப்சர்விங் அப்படின்ற மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை நமக்கு மறைமுகமா கற்றுக் கொடுக்குது இந்த நூல். டீச்சர்ஸ் தி பேக் போன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த புத்தகமும் அதே மாதிரி தான், இந்த உயிரினங்களும் அதே மாதிரி தான். இந்த நூல்ல இருக்கக்கூடிய, இந்த நூல் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் வெளியிடப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தியானத்தின் சம்பந்தமாக, அதாவது நாம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லாம தியானம் செய்கின்ற பொழுது எல்லாத்தையும் மறந்து நாம் ஒருமுகப்படுத்தப்பட்ட தன்மையில இருக்கின்றோம். அதுபோல் இந்த நூலை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு உயிரினங்களை பற்றி படிக்கின்ற பொழுதும் நம்மளுடைய மனம் தியான நிலைக்கு தான் செல்லும் என்று இப்பொழுது நான் கண்டுகொண்டேன். இதுக்கு உண்மையான வழிகாட்டியாக ஒரு அகல் விளக்கு போல மாணவர்களை வழிநடத்தக்கூடிய விஷயமாக இது இருப்பதால் தான் தமிழ்நாட்டிலே மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே இதை சேர்க்கலாமா என்கின்ற ஒரு கருத்தம் இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களிடம் பரவி கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த சிட்டுக்குருவி நூல் இங்கே தமிழகத்திலே மிக பிரபலமான ஒரு நூலாக மாறிவிட்டது. சென்ற வருடத்திலே ஆசிரியர் தினத்தன்று வெளியிடப்பட்ட இந்த நூல் இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லை. அதற்குள் இந்த நூலானது ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, உருதிலும் அரபு மொழியிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் இதோடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்திலே இன்னொரு விஷயமும் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த ஆசிரியருமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். அந்த நாளில் தான் இவர் இந்த நூலை வெளியிட்டார். காரணம் என்னவென்றால் இயற்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் ஆசிரியர்கள் என்பதால் அவைகளுக்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இந்த நூல் அன்றைய தினத்தில் வெளியிடப்பட்டது. இந்த நூலுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு என்னவென்றால் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பறவைகள், விலங்குகள் நமக்கு தரக்கூடிய அந்த நல்ல பண்புகளை சொல்லித் தருகின்றன அல்லவா, அதை நாம் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான், ஆனால் மறந்த விஷயமாக இருக்கின்றன. அந்த மறந்த விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்தி புதிய எண்ணங்களை தோற்றுவிக்கும் பொருட்டுதான் இந்த நூல் எழுந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை மாணவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இவருடைய இந்த நூலானது ஆசிரியர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த அரிய பெரிய நூலாக ஏற்று
பலரும் பரிசுகளை கொடுக்கக்கூடிய நூலாக இந்த நூலை இங்க ஆசிரியர்கள் அந்த நூலை வாங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நான் இப்பொழுது தோன்றிய ஒரு சிறு கதை, இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கின்ற பொழுது எனக்கு தோன்றிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மகாராஜா அவர் அனைத்தையும் துறந்து விட்டு தான் ஒரு ஞானியாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஞானியாக வேண்டும் என்றால் அதற்கு முதலில் தவம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார். அந்த இடத்திலே போய் அமர்ந்து நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர் தியானம் செய்கின்ற போய் அமர்கின்றேல அவர்களுடைய கண்ணுல ஒரு அழகான பெண்ணானவள் அந்த பக்கம் செல்கின்றார். அழகாக பூச்சூடி நல்ல ஒரு சலங்கை ஒளியுடன் அவள் அங்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய கண்கள் அந்த பெண்ணை விட்டு அகலவில்லை. அப்பொழுது அவர் நினைக்கின்றார், நாம் தவறு செய்கின்றோம், நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அந்த கண் என்ற அந்த புலனை நாம் கட்டுப்படுத்த தவறுகின்றோம், நாம் தியானம் செய்ய வேண்டும், மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் அந்த கண்ணை மூடிக்கொண்டே இருக்கின்றார். அவருடைய தியானம் என்று கலைந்து விடுகிறது. சரி, நாளிலிருந்து தொடங்குவோம் என்று அடுத்த நாள் வருகிறார். அதே இடத்திலே அமருகிறார். கண்ணை இருக்க மூடிக்கொண்டார். என்ன ஆனாலும் கண்ணை திறக்கக்கூடாது என்கின்ற நினைப்பிலே கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார். தியானம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது சல் 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 என்று சலங்கை ஒளி கேட்கின்றது. உடனே அவர் பார்த்து விட்டார். காதாலே வரக்கூடிய அந்த சலங்கை சத்தம் பார்ப்பாதும் அதே பொண்ணுதான் இப்பயும் போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. அன்றைய தவமும் அவருக்கு கலைந்து விட்டது. தியானம் போய்விட்டது. சரி, அடுத்த நாளிலிருந்து இந்த தியானத்தை நாம் தொடங்குவோம் அப்படின்ட்டு அவர் சென்றாரு. மீண்டும் அடுத்த நாள் வருகிறார். காதையும் அடைத்து கொண்டு கண்ணையும் நன்றாக இறுக்கி கொண்டு அவருடைய தியானத்தை அவர் தொடங்குகிறார். தொடங்குகின்ற பொழுது சற்று நேரத்திலேயே மூக்கிலே நல்ல ஒரு நறுமணம், மல்லிகை பூவின் நறுமணம் நுகர்கிறார். ஆஹா, அந்த பொண்ணு வந்துட்டாங்க போல இருக்கு. டக்குன்னு காதும் போயிடுச்சு, கண்ணும் போயிடுச்சு, 3 புலனும் அவுட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை பார்த்து விட்டார். அப்புறம் தியானம் செய்வதற்கு நாம் கண்ணு, காது, மூக்கு அனைவற்றையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற உணர்விலே அடுத்த நாள் வருகிறார். தீர்க்கமாக எண்ணுகிறார், இன்று நாம் நிச்சயமாக தியானம் செய்ய வேண்டும், மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று அனைத்தையும் கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கின்றார். அவருக்கு எந்த விதமான சலங்கை சத்தமும் கேட்கவில்லை, எந்த விதமான மல்லிகைப்பூ வாசமும் கேட்கவில்லை, எந்த விதமான பெண்ணும் அங்கு செல்வதாக அவர் கண்ணால் பார்க்கவில்லை. ஆனால் அவருடைய மனம் கூறியதாம், இன்னும் அந்த பெண் செல்லாமலா இருப்பாள், இந்நேரம் சென்று கொண்டிருப்பாள் அல்லவா என்று. நம்மளுடைய ஐம்புலன்களிலும் அடக்க முடியாத, அதை நிர்வகிக்க கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மளுடைய மனம். அந்த மனதை நாம் ஒருமுகப்படுத்தினால் அதில் வருவதுதான் தியானம். அதற்குதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி இந்த உலகமானது மனதை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் அவர்களுடைய காரியங்கள், கனவுகள் கைகூடும் என்கின்ற விதத்திலே நல்லதொரு அமைப்பினை ஏற்படுத்தி இத்தகைய ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வின் ஏற்பாட்டில் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். முடிவாக இந்த சிட்டுக்குருவி போன்ற நூல்கள் நமக்கு இயற்கையின் ஞானத்தை வழங்குகின்றன. அதே சமயம் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் அந்த ஞானத்தை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதற்கு உதவுகின்றன. இந்த நிகழ்வு நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் பற்றிய ஒரு திறன்களை வளர்த்து கொள்வதற்காக உதவுகிறது. இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய தியானமும் மன அமைதியும் மைண்ட்ஃபுல்னஸும் நமக்கு கருவியாக இருக்கும். ஒரு தக்கதொரு டெக்னிக்ஸான அது ஒரு விஷயமாக அது இருக்கும், ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். அதற்கு சிட்டுக்குருவி நூல் மிக உதவிகரமாக இருக்கும். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும், இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரான அன்பு சகோதரர் முனைவர் முகமது மொஹிதீன் ஐயா அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்தியாவிலிருந்து, பாண்டிச்சேரியிலிருந்து கவிதா செந்தில்நாதன். நன்றி. நன்றி டாக்டர் கவிதா செந்தில்நாதன் அவர்களே. இந்த புத்தகத்தை நீங்கள் விமர்சித்து அதன் உள்ளடக்கத்தையும் எங்களுக்கு கூறி ஒரு மனதையும் தொட்டு விட்டீர்கள். கவனச்சிதறல் என்று சொல்ல நீங்க பாவித்தீர்கள் இல்லையா? அப்பொழுது நான் யோசித்தேன், இதுக்கு சரியான ஆங்கில சொல்லி இல்லை போல நடக்குது. இந்த நாளையில நாங்கள் மெட்டீரியல் எங்க பார்த்தாலும் ரேடியோ, லவுட் ஸ்பீக்கர், அது இது மொபைல்னு சொல்லி எல்லா பக்கத்தாலேயும் புலன்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கின்றது. அப்ப கவனச்சிதறல்ன்றது நாங்கள் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். இனிமே உங்களோட பாராட்டி நாங்கள் சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம் அனைவரும்.
நன்றி. இப்பொழுது கலந்துரையாடலுக்கு செல்ல போகின்றோம். நீங்கள் கைகளை உயர்த்தினால் அதன்படி அழைக்கலாம். முதலாக டாக்டர் நவரத்ன மாஸ்டர் கை உயர்த்தி இருக்கின்றார். பேசுங்கள் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கவிதா அம்மா உயிரினங்கள் நாம் மனிதர் என்ன படிக்கலாம் என்ற விஷயத்தை அழகாக அந்த சிட்டுக்குருவி என்ற புத்தகத்தில் ஊடாக கூறியிருக்கிறார். நல்ல முயற்சி. ஏனென்றால் ஆங்கிலத்தில் போனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் அந்த கதை போய் கொண்டிருந்தது. அந்த விஷயத்தில் மனிதர்கள் எவ்வளவோ படிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு மிருகத்தையும் ஒரு எறும்பை பார்க்கும் பொழுதே எவ்வளவு சுறுசுறுப்பா உடம்பு நித்திர கொள்ளாமல் ஓடி ஓடி தெரியுது. அதுபோல ஆனால் மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது. எங்களோட உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யவில்லை. என்றாலும் எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நன்றாக அந்த நேரத்தை உபயோகித்து எமக்கும் மற்றவர்களுக்கும் பயன்பட வாழ வேண்டும் என்றுதான் அந்த கருத்து. அதோட இப்படியான இந்த தியானத்தளம் முக்கியமானதுதான். தியானத்தளத்தில் நாங்கள் பயிற்சி செய்யும் பொழுது எமது மூளை, எமது சுவாசம், எமது இருதயம், எமது மனம் எல்லாம் ஒன்றுபட்டு நல்ல நன்மை பெறும் என்பதை திரும்பவும் வற்புறுத்தியிருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுகளும் நன்றிகளும். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜன் மாஸ்டர் கை வைத்திருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கவிதா செந்தில்நாதன். மிகவும் அருமையாக இந்த சிட்டுக்குருவி டாக்டர் மொஹிதீன் அவர்களின் புத்தகத்தை எடுத்து மிகவும் விளக்கமாக விமர்சனம் செய்தீர்கள். அதில் கூட என்ன மாதிரி இந்த விலங்குகள் எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் இப்போ எங்களுக்கு நாங்கள் தான் அந்த மனிதராக இருந்தாலும் அவையிலிருந்து எத்தனையோ பாடம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு மிருகத்தை பற்றியும் ஒவ்வொரு பறவையை பற்றியும் கூறினீர்கள். எவ்வாறு அவர்கள் பொறுமை, மற்றது சுறுசுறுப்பு, மற்றது பயமில்லாமல் இருக்கிற சுதந்திரமாக வாழ்வதென்றெல்லாம் அவையிலிருந்து நாங்கள் படிக்கக்கூடிய மாதிரி அவர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்பதையும், இந்த பயிற்சி எங்களை நாங்கள் செய்யும் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் இந்த தியானம் நாங்கள் வாழ்க்கையில் வாழலாம் என்பதையும் மிகவும் சிறப்பாகவும் நல்ல ஒரு விளக்க இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயினீர்கள். உங்களுக்கு இரவென்றாலும் நீங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு அருமையான ஒரு கதையை கூறினத்தில் நாங்கள் மீண்டும் உங்களை இந்த தளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேறு இதில் நீங்கள் பேசலாம் என்று கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்கிறேன். நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ் எல்ஸ்டன் மாஸ்டர். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான விமர்சனத்தோடு கலந்து நின்றீர்கள். அதாவது கண் வெட்டாமல், வார்த்தை தடுமாறாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய விமர்சனம் அமைந்திருந்தது. மொஹிதீன் ஐயாவுடைய அந்த புத்தகத்தை, சிட்டுக்குருவி என்ற புத்தகத்தை பற்றி சுறுசுறுப்பாக நீங்களே சிட்டுக்குருவியாக மாறி அந்த விமர்சனத்தை அழகாக தந்திருந்தீர்கள். இதுல என்ன விடயம் என்று சொன்னால், நாம் பொதுவாக இவைகளை கவனிப்பதில்லை. ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய பணியை இந்த உலகத்திற்கு செய்துவிட்டு செல்லுகின்றது. இறைவனுடைய படைப்பிலே அது தன்னுடைய பணியை செய்து செல்லுகின்றது. ஆனால் நாம் எம்முடைய பணியை செய்வதற்கு அதனை உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. மனிதன் வீடு கட்டுவதற்கு பறவை காட்டி கொடுத்தது, மனிதன் அமைதியாக இருப்பதற்கு பறவை காட்டி கொடுத்தது, யோகாசனம் செய்வதற்கு மிருகங்கள், பறவைகள் காட்டி கொடுத்தன. எனவே அவைகளை மீண்டும் உற்று நோக்குவது
நிகழ்த்துவதற்கு அழகான செய்தியை தந்து சென்றீர்கள். நன்றி அம்மா. தொடர்ந்து வாருங்கள். உரை நிகழ்த்துவதற்கு தகுதியுள்ளவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த இந்த தளத்திற்கு வந்து தொடர்ந்து உரைகள் தர விரும்புகின்றோம். நன்றி அம்மா. வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக சிவா மோகன் மாஸ்டர், நீங்கள் பேசலாம். நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி அம்மா. உங்களோட பேர் கவிசன், சரியா உச்சரிச்சனும் தெரியல. நன்றி அம்மா. முதலாவது நீங்க இந்தியாவில் இருந்து எங்களுடைய நேரமும் உங்களுடைய நேரமும் நிறைய வித்தியாசம் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரங்களை பொருட்படுத்தாமல் எங்களுடைய தளத்துக்கு வருகை தந்து மிக அருமையான விளக்கங்கள், அதாவது 5 ஜீவன்களும் 6 ஜீவன்களும் இவ்வாறு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். 6 ஜீவன்களை சொல்லாதது இதன் இல்லை. அந்த 5 ஜீவன்களுக்கு இருக்கிற சில அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் 6 ஜீவன்கள்கிட்ட சற்று குறைவு. அதுக்காகத்தான் இந்த தியானம் எல்லாம் எங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல நீங்க ஒன்று சொன்னீங்க, இந்த பூனையை பற்றி சொன்னீங்க, நல்ல அழகாக சொன்னீங்க. ஆனா அந்த பூனையை பற்றி நாங்கள் வெளியில போகும்போது ஒரு பூனையை கண்டுவிட்டால் அது அபசகுனம் என்று சொல்லி போட்டு போறோம். அப்ப நாங்க எப்படி அதை எடுத்துக்கொள்றோம் என்றதுக்கும் அவருடைய அந்த சிட்டுக்குருவி அந்த விமர்சனத்திலே வந்திருக்கிற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மற்றது காகம் உண்மையாகவே இந்த மக்களின் தோழன் என்றுதான் சொல்லப்படுறது. ஏதாவது ஒரு நன்மையோ தீமையோ அந்த இடத்துல அது காகாண்டு கரையும், அந்த காகம் கரையும். மற்ற தன்னுடைய உறவுகளை அது எப்போதும் அணைத்து கொள்ளும். எப்போதும் அணைத்துத்தான் ஒரு பெரிய இரை கிடைத்தால் அந்த இரையை தான் தனியாக உண்ணாது, எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்துத்தான் உண்ணும். அதுல ஒரு பாடல், அது கண்ணதாசன் எழுது நேரம் இல்லையான்றது எனக்கு தெரியல. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னுதான் கேட்கிறாங்க. ஏனென்றா அது காகாண்டு அழைத்து ஒன்றாக கூடி அந்த உணவை எல்லா காகங்களும் உண்ணும். ஆனா அந்த பழக்க வழக்கங்கள் 6 ஜீவன்களிடம் இருக்கிறதா, பூரணமாக இருக்கிறதா? அந்த காகத்தை போல இருக்குதா? காகத்தை நாங்க பார்க்கலாம், நிறைய கூட்டம் கூட்டமா தான் நிற்கும். மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நின்றால் அங்க வேற பிரச்சனைகள் வெடித்து விடும். அவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கைகள் மாற்றமடைந்து வந்திருக்கிறது. ஆரம்ப காலங்கள்ல இந்த காகத்தை போல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. எங்களுக்கு முந்தைய காலங்களிலே மிகவும் அழகான அற்புதமான வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த விமர்சனம் எல்லாம் வர்றதுக்கு காரணமே மக்களுடைய வாழ்க்கை இப்போது வேறு பாதையில வேறு திசையில செல்கிறது. நீங்க அழகாகமா இந்த 5 அகிர்தனை ஜீவன்களை எல்லாம் மிகவும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். இதே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். நல்ல ஆழமான கருத்துக்கள், ஆழமான தமிழோடு வந்திருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் வந்து இந்த தளத்துக்கு சிறப்பு கொடுக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. நன்றி. சரவணன் குப்சாமி மாஸ்டர், நீங்கள் இப்பொழுது பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கவிதா, அருமையான பேச்சு, நல்லா பேசுனீங்க. எல்லா உயிரினங்களை பற்றியும் பேசுனீங்க. அதில் இந்த பூனையை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் பற்றி பேசியிருந்தீங்க. அப்போது ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் என் வாழ்க்கையில் நடந்தது சொன்னேன். ஹூ இஸ் அ டீச்சர்? அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஓகே நமக்கு பாடம் எடுக்கிறவங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க. வெரி சிம்பிள் டெஃபினேஷன் இஸ் ஹூ மேக்ஸ் யுவர் லைஃப் ஈஸி இஸ் யோர் டீச்சர். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன். ஹூ மேக்ஸ் யோர் லைஃப்னா தட் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஈஸி. இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். இப்போது 5th ஸ்டாண்டர்ட் டு 7th ஸ்டாண்டர்ட். அப்போது எப்போயுமே பார்த்தா நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், எப்போயுமே கிளாஸுக்கு வெளியே தான் நிற்பேன். ஏன்னா பிகாஸ் 25 மார்க்ஸுக்கு மேலே நான் வாங்கினதே கிடையாது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அதாவது வாத்தியார் வரத்துக்கு முன்னாடி நான் வெளியே இருக்கணும், இல்லைன்னா அடித்து வெளியே தள்ளிடுவாங்க. ஸோ திஸ் வாஸ் த கேஸ். அப்புறம் என் பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்டார், ஏன் வெளியே நிற்கிறேன்னாரு. இல்லை நான் உள்ளே போனால் அவர் அடிப்பார், ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் அவுட் அப்படின்னா. அப்புறம் இது அப்படியே மாறுச்சு. 8th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே ஒரு கேஓ ஜோசப் அப்படின்னு, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஹீ இஸ் மை காட் மாதிரி, ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவர் வந்தார். நான் வந்துட்டு அதே மாதிரி 23 மார்க்ஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன ப்ராப்ளம்னாரு. சார் எனக்கு தெரியல அப்படின்னு, கம் டு மை ஸ்டாஃப் ரூம் அப்படின்ட்டார். ஸோ வென் ஐ வென்ட் தேர், யூனோ தட் அந்த 30 மினிட்ஸ் உட்கார வச்சு ஹி ட்ரான்ஸ்ஃபார்ம் த வே ஐ சி ஹிஸ்ட்ரி. ஒரு வரலாறு எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் த கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸ் எல்லாம் 80, 90, பப்ளிக்லலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டேன்.
ஸோ தட்ஸ் ஆல். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஒரு வாத்தியார் வந்தார். 45 தான் வாங்குவேன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, த வே ஹீ டாட் மீ. ஓகே, ஸோ ஒரு 90-95 கிட்ட வாங்கினேன் பப்ளிக் எக்ஸாம்ஸில். ஸோ அந்த வாத்தியார்ங்கிறவர் இஸ் லைக் ஹூ மேக்ஸ் யுவர் லைஃப் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஈஸியர். அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்லணும். ஐ மீன் நாட் ஓன்லி எக்ஸாக்ட் டீச்சர்ஸ், எல்லாருமே அப்படி தான். சிம்பிள். அப்புறம் பூனைகளை பற்றி சொன்னீங்க. நான் கார் எடுத்துகிட்டு வரும்போது என் ஒய்ஃப் பூனையை பார்த்தா விரட்டி விடுவா. இல்லை, அது கெட்ட சொகணும். நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு அதை பண்ணாத, அவன் தான் எனக்கு தெய்வம் அப்படிம்பேன். என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. பிகாஸ் இந்தியாவில் கார்லாம் பார்க் பண்ணும்போது யூ ஹேவ் லாட் ஆஃப் ரேட்ஸ், அங்கெல்லாம் நிறைய எலிகள்லாம் இருக்கும். அந்த பூனை இருந்ததுன்னு வைங்களேன், என் கார் இஸ் டோட்டலி சேஃப். நான் அதுக்கு ஏதாவது பிஸ்கெட்ஸோ அதுவோ பாலோ ஏதோ ஊற்றிட்டு அதை வளர்த்திட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ see cats. ஸோ ஒருவருக்கு அந்த பூனை பிடிக்கல அப்படின்னாலும் இன்னொருவருக்கு அதை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அனிமல்ஸ் ஆர் ஆல்வேஸ் லவ்லி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக சூரி மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. தலையை கொஞ்சம் மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையாக சிட்டுக்குருவி என்ற புக்கை எடுத்து கவிதா டாக்டர் கவிதா அவர்கள் அருமையாக பேசினார்கள். அருமையான பேச்சு. அருமையான பேச்சு. எனக்கு பிடித்த ஒரு சப்ஜெக்ட் உண்மையா அருமையாக இருந்தது. காகம் மற்றது எல்லா மிருகங்களை பற்றி கதைக்கிறது. இந்த தளத்தில் நான் ஒரு ஆள். இன்றைக்கு நான் வந்தது இந்த பாக்கியம். கவிதா மாஸ்டர், உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையாக இருந்தது. தொடர்ந்து வாருங்கள், மீண்டும் மீண்டும் வர வேண்டும். எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்ப முடியுமான்னு கேட்கிறேன். நான் எங்க வேண்டலாம், அந்த புக் எங்க வேண்டலாம்னு கேட்டு சொல்லுங்க. அந்த புத்தகம் ஆன்லைன்ல இருக்குமா அல்லது பண்றதுக்கு? ஆன்லைன்ல டாக்டர் மோகனிட கேட்கலாம். பேர் கேட்போம். ஓகே, நன்றி நன்றி நன்றிமா. நன்றி, வணக்கம். நன்றி. சூரி மாஸ்டர் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அவர் இங்கே பல பேச்சுகள் பேசியிருக்கிற மிருகங்களை வைத்துத்தான் முன்வைத்த மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் அமையும். அடுத்த பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் கவிசேனா அம்மா அவர்கள் நல்ல ஒரு சிட்டுக்குருவியை பற்றி ஒரு புத்தக விமர்சனம் செய்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. அதுக்கு பல பல மிருகங்களையும் இது காட்டி சொன்னது எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது. அதில் பூனை, பிறகு எறும்பெல்லாம் சுறுசுறுப்பா நல்லா வேலை செய்து கொண்டே இருக்குங்கள். அப்படி எல்லாத்தையும் சொன்னது எனக்கு மிகவும் நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன விதமும் நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு வடிவாக சொன்னதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. நீங்கள் இப்படி ஒரு அடுத்த முறை இன்னொரு இதில் பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள் அடுத்தபடியாக. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு, இந்த தளத்துக்கு ஏற்ற பேச்சு. அதாவது மைண்ட்ஃபுல்னஸை பற்றி சிறப்பாக அவருடைய புத்தகம் டாக்டர் முகமது மொஹிதீனுடைய புத்தகத்திலிருந்து அருமையாக எல்லா குருவிகள், காகங்கள், எல்லா மிருகங்களை பற்றியும் சொல்லி இருந்தீர்கள். அதில் கழுகை பற்றி போலவே கழுகு பார்வை என்றுதான் சொல்லுவார்கள். அப்போ சொல்லியிருக்க அது எங்கே இருந்தாலும் அதை தான் பார்க்கும், ஸ்பாட் பண்ணி பிடிச்சு கொண்டு போவோம். அவ்வளோத்துக்கு அந்த மைண்ட்ஃபுல்லாக வேலை செய்யறதை போல மைண்ட் எல்லாரும் இருக்கிறது. மற்றது உங்கள் இன்னொரு ஒன்றையும் தேங்க் பண்ணணும். எங்களுக்கு அந்த ஃப்ளையரை செய்த ஆனந்தி பாலதாசன் கனடாவில் இருக்கிற அவருக்கு சுயமில்லாதபடியா வரையில போல இருக்கு. உங்களுக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட் ஃப்ளையர் ஆனந்தி பாலதாசன் உங்களுக்கு விருப்பப்பட்டு போட்டிருக்கிறீங்க. ஆனந்தி பாலதாசன் இந்த நேரம் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எப்படி ஃப்ளையர் செய்யறதுக்கு எங்களுக்கு கூடி நாட்கள் வர வேணும். அப்பதான் நாங்கள் இந்த தளத்தில் கூடின உதவிகளை எடுப்பெறலாம் என்றும் கூறிக்கொண்டு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு, மற்றது என்னொன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த சிங்கமும் அந்த
யானையும் சந்திக்க அந்த அட்டிடியூடால தான் அது இவந்த அந்த யானை வந்து தேவையில்லாம பயப்படுது சிங்கத்தை கண்டு. ஆனால் சிங்கத்தின் அட்டிடியூடால அது பெரிய மனுஷமா கிங்கா இருக்கிறது என்பதையும் சொன்னது மிகவும் அருமையா இருக்கு. எவ்வளவு விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ண வேண்டி கிடக்கு இந்த மிருகங்கள் இருந்து. அது என்னொன்றையும் நீங்க சொன்னது, அதாவது இந்த தியானத்தை அதை தியானம் என்று சொல்லாம இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பள்ளிக்கூடத்தில் எந்த மொழி எந்த லாங்குவேஜ் பேசுகிறவர்களுக்கும் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் படிப்பிக்க வேண்டும் என்பது என்ன எண்ணம். நாங்கள் செய்யும் தியானம் வந்து இங்கே எங்களுடைய நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்லேயே அதை ஊக்கப்படுத்துகிறார்கள் செய்ய சொல்லி. அதை செய்கிறதால பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றது. நீங்கள் காலேஜ் பிரின்சிபலாக இருக்கிறீங்கள் என்ன என்றபடியா இதை நீங்கள் உங்களுடைய இதில் மெல்லமாக அதில் ஏற்படுத்தலாம். இந்த தியானத்தை எந்த சமய சார்போ அற்றது அல்ல, எல்லா விஷயத்திலையும் ஒரு சயின்ஸ் போல், அது சயின்ஸ் தான், இதுல வேறு ஒன்றும் இல்லை என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் ஒரு பிரின்சிபல் பதவியில் இருக்கிறபடியா நீங்கள் அதை உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை பரப்பு தியானத்தை செல்லும்படி சிறுவர்களிடம் செய்வது மிகவும் நன்று என்று கூறிக்கொள்ளுகின்றேன். மற்றும் பல விதங்களில் நீங்கள் இன்னொரு முறையும் நீங்க வந்து உங்களுடைய தளத்தில் பேச வேணும். அது கட்டாயம் உங்களுடைய டைமை பொறுத்து நாங்கள் தாரோம் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் இருட்டு லேட்டா போச்சு, சில வேளை அது உங்களுக்கு பிடிக்குமோ தெரியாத நேரத்தில் வைக்கிறேன். அடுத்த அறிவித்தல்ல, அதாவது நாளைக்கு காலமே நாங்கள் யூகே மாஸ்டர் நீங்கள் பேசுங்க. நன்றி ஜெகா. அனைவருக்கும் வணக்கம். முதலில் டாக்டர் கவிதா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாத்தி வணங்குகின்றேன். இன்றைய அந்த சிட்டுக்குருவி தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்குரிய விமர்சனத்தை மிகவும் சிறப்பாக முறையில் நடத்தியிருந்தீர்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் வரும் பொழுது சிட்டுக்குருவியை பற்றித்தான் நிறைய இதில் இருக்க போறது என்று யோசித்தோம். ஆனால் அது அப்படியல்ல. மொய்தீன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தில் 24க்கு மேற்பட்ட பறவைகளும் விலங்குகளும் இதில் வருகின்றன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி சில உதாரணங்களை நீங்கள் அழகாக காட்டினீர்கள். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் ஒரு துயிலும் நேரம் இந்தியாவில் வந்து பேசுபவர்கள் மிக குறைவு. 2-3 பேர் வந்திருக்கிறார்கள், முத்தியா ராமநாதன் அவர்கள் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிகமாக வர முடியாது என்றால் அது நேரம் அப்படி. நீங்கள் வந்ததற்காக உங்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுகின்றேன். நீண்ட நேரம் எடுக்கவில்லை. ஒரு சிறிய ஒரு விஷயத்தை மாத்திரம் 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் சுருக்கமாக. ஆப்பிரிக்கன் சஃபாரி பார்க்கில் ஒரு சிங்கங்கள் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிந்ததே. சிங்கம் ஒன்றுக்கு காலில் ஏதோ ஒரு நச்சு முள் ஒன்று குத்தி அது நடக்க முடியாமல் போய்விட்டது. அங்கிருந்து ஒரு கேம் கீப்பர், நீண்ட காலமாக மிருகங்களை விரும்புகின்ற ஒரு கேம் கீப்பர், அவரும் அவரது டீமும் அதற்கு வைத்தியம் செய்கின்றார்கள். செய்து அந்த காலை திருத்தி விடுகின்றார்கள். திருத்தி முடிந்த பிற்பாடு நீண்ட வருடங்கள் போகின்றது. அவருக்கும் வயது போகின்றது, சிங்கத்துக்கும் வயது போகின்றது. சிங்கம் கிட்டத்தட்ட ஒரு முதிய நிலையை அடைந்து விட்டது. அவருக்கும் இருந்தவுடன் ஒரு நாள் திடீரென்று அந்த பார்க்கிலேயே, சஃபாரி பார்க்கிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து விடுகின்றார். விழுந்தவுடன் வைத்தியம் செய்து பார்த்தார்கள், சரிவரவில்லை. ஆன் த ஸ்பாட்ல இறந்து விட்டார். இறந்தவுடன் அவருடைய விருப்பம் மிருகங்களுடனே தன்னையும் அடக்கம் செய்ய வேண்டும், அங்குதான் அடக்கம் செய்ய வேண்டுவதற்காக முதலில் அதற்கு அவருடைய உடலை அங்கு ஒரு டிஸ்பிளேயில் வைத்திருந்தார்கள், அந்த நடு பார்க்கில். நம்ப முடியாமல் இருக்கின்ற ஒரு விஷயம், அந்த சிங்கம் அவருடைய அந்த இறந்த பெட்டியில் வைத்திருக்கும் பெட்டியில் துணியால் மூடப்பட்டிருந்தது. அதை சுத்தியே வந்து கொண்டிருந்தது. அதை பார்க்கக்கூடியதா இருந்தது. இதை பார்த்தால் ஒரு மிகவும் ஒரு காருண்யமான அந்த மிருகத்தினுடைய அந்த அன்பு, அவரின் மீது உள்ள அன்பு அவ்வளவு காலங்கள் போன பின்பு இருந்ததை நினைக்கும் பொழுது அந்த மிருகங்களிடம் வந்து நாங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்கின்றது போல இருக்கின்றது. 2வது விஷயம், இந்த தூக்கணாங்குருவி கூட நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், அது எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. அந்த தூக்கணாங்குருவின் அந்த கூட்டின் அமைப்பு ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்ப விந்தை. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்கும் தனக்கு தனி மழை ஒன்றும் வராமல் உள்ளுக்கே ஒரு என்ன சொல்றது, ஹொரசோண்டல் ஒரு பாரை வைத்திருக்கும் வைக்கோலால, அதுலதான் தூங்குவது. அதை பார்க்கும் பொழுது, அதை பார்த்த பொழுது, நான் இலங்கையில் சென்ற பொழுது நான் அதை பார்த்தேன். அதை பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அதாவது அவர்களுடைய அந்த திறன்கள்
இப்படி சொண்டாலையும் காலாலையும் இப்படி எல்லாம் சேர்ந்தது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அறிவிருந்தும் பல வசதிகள் இருந்தும் நாங்கள் எல்லாத்தையும் பாவிப்பதில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் என்று எடுத்துக்கொண்ட விஷயம் மிகவும் மனதை கவர்ந்தது. நன்றி அம்மா. மீண்டும் நீங்கள் உங்கள் வரவை எதிர்பார்க்கின்றோம். வணக்கம். நன்றி. வேறு யாராவது பேச இருக்கின்றார்களா? ஜெகநாதன், டைம் வந்துட்டு அவருக்கு 1:30 மணி காலமே நிறைவு செய்யுங்க. நாங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவு செய்வோம். மீண்டும் கவிதா செந்தில்நாதன் அம்மாவுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாளை காலை 8:45 மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. மீண்டும் சந்திப்போம் நாளை காலை UK டைம் 8:45 AM.